ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் உள்ள பொண்ணு. ஆனால் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா இந்த ஆள் வந்து என் கூட வரைய அதை சாப்பிட தரேன்னு கேட்டும் அந்த பொண்ணு அம்மா கூப்பிடுவாங்கன்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஆனாலும் அந்த ஆள் அவளை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு அங்கிள் வந்து அவனை அடிச்சு போட்டு இந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க. எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கிட்ட இந்த குழந்தை கேட்குது. அழாத அப்படின்னு சொல்லி இவரும் பார்த்துக்கிறாரு. ஆக்சுவலாக உண்மையிலே வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்தவர் கிடையாது. அவங்க அம்மா நிறைய கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் வச்சிட்ருக்காரு. அப்புறம் அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு அன்பு வளர்ந்துருது. இந்த குழந்தைக்காக சாப்பாடு கொடுக்குறாரு, ட்ரெஸ் கொடுக்குறாரு. எல்லா விதத்துலேயும் அந்த பொண்ணுக்கோட எல்லா தேவையும் பண்ண அந்த குழந்தைக்கு இவரை ரொம்ப பிடிச்சிட்டு போயிடுது. அப்புறம் அன்புலேயும் இவங்க ரொம்பவே க்ரோ ஆகிடுறாங்க. இந்த குழந்தை இவரை தான் அப்பா அப்படின்ற ரேஞ்சில் வச்சு பார்த்துட்ருக்குறான். இவரோ கடன் கொடுத்தவர் அப்படின்றத பற்றி அந்த பொண்ணுக்கும் தெரியாது. இவன் நல்லா மார்க்ஸ்லாம் எடுக்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரும் வந்து அவளை ஒரு பொண்ணாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் லீகல் படி வந்து இவங்க கூட இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போயிடுது அப்படின்னா இவரை பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆக்சுவலாக பணத்துக்காக இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் இவரோட க்ரோ அப்புக்காக தான் அவர் அப்ராட் அனுப்புகிறாரு. ஆக்சுவலாக அங்கே போனால் இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு கூட நினைக்கிறாரு. எப்படின்னா இந்த அங்கிள் கூட இந்த பொண்ணு வளரத அவளோட உண்மையான அம்மா வந்து பார்த்துட்டு இங்கே தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தன் மகளை பார்க்காமலே போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போயிடு. அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. இவளும் தன்னை மறந்துடுவா அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஆனால் அவரால் அவளை மறக்கவே முடியல. ஏன்னா பொண்ணு மாதிரி பார்த்துடுறாருல. ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் ரொம்ப நிலை தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இந்த பொண்ணு இவர் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்து பார்த்து அதுக்கப்புறம் இவங்க அன்புல திரும்பவும் ஒன்று சேருவாங்க. குடும்பமாக இருக்கிறதுக்கு இரத்த சம்பந்தம் தேவையில்லை அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஒரு படம்.